விஜய் தமிழக சினிமா துறையில் மட்டுமல்லாமல் தமிழக அரசியலிலும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிற ஒரு பெயர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். தமிழக அரசியலில் இவரது பெயர் தற்போது ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக சட்டசபைக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த ஆண்டுகளில் மக்களை கவர்ந்து வெற்றி கொடி நாட்டி மீண்டும் ஆட்சியமைக்கும் நோக்கத்தில் திமுகவும், ஆட்சியை கைப்பற்றி தீர வேண்டும் என்ற நோக்கில் அதிமுகவும் படும் வேகமாக சுரட்டி கொண்டிருக்கும் வேளையில் புயலாய் அரசியலில் நுழைந்திருக்கிறார் விஜய் என்றுதான் சொல்ல வேண்டும். சமீப காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை பற்றி பேசுவது அவருடைய எழுச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சமீபத்தில் சீமான் அவர்கள் தம்பி விஜயருடன் இணைந்து செயல்படுவேன் என்று தெரிவித்திருந்தார். அண்ணாமலை கூறும்போது ஒரு ஆரோக்கியமான போட்டியை விஜய் உருவாக்குவார் என்றும், மக்களுக்கு சாய்ஸ் இருக்கிறது என்றும், ஒரு வெளிப்படையான ஒரு போட்டியை 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சந்திக்க இருக்கிறது, அது விஜய் வரவால் நடக்க இருக்கிறது என்பது குறித்து அண்ணாமலை தன் போட்டியாளராக விஜய் தீர்மானித்து சொல்லியதையும் பார்க்க முடிந்தது. அதேபோல் தற்போது பார்த்தீங்கன்னா திமுகவும் இதுவரை கருத்தரிக்காமல் இருந்த திமுகவும் நேரடியாக தற்போது கருத்து அறிவிச்சிருக்கு. திமுகவுடைய பொதுச்செயலாளராக துணை பொதுச்செயலாளராக கருதப்படுகிற கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு விழாவில் பேசும்போது இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரை உலகத்தில் மிக உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் விஜய். அவரது குடும்பத்துடன் எங்களது குடும்பம் நீண்ட காலமாக பேசி பழகி வருகிறது என்று தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்கள் கடின உழைப்பால் தனக்கான பாதை அமைச்சு தெளிவான சிந்தனையுடன் அரசியலில் சினிமாவில் வெற்றி கொடி நாட்டியிருக்காரு. அதே மாதிரி அரசியலுக்கு அவர் வரும்போது அதே சிந்தனையுடன் அதே தெளிவான பார்வையுடன் வர வேண்டும் என்று அவருக்கு குறிப்பிட்டிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவான ஒரு விமர்சனங்கள் தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக பொலிட்டிக்கலில் யார் அரசியல் வந்தாலும் இந்த போய் வார்த்தை சொல்வது இயல்பான விஷயம் என்றாலும் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பட்டும் படாமல் ஒரு கருத்து தான் தெரிவிச்சுட்டு வராங்க. விஜய் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னே கட்சியை உருவாக்கிவிட்டாலும் சட்டமன்ற தேர்தலில் தான் களங்காண்பதற்கு தீர்மானித்து அதற்கேற்ப காய் நேர்த்து வருகிறார். அந்த வகையில் அவரது போட்டி எந்த அளவுக்கு சட்டசபையில் இருக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இப்போதே கருத்தரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயோடைய அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனக்காரன்.